சார் வணக்கம் சார். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் துணைத் தலைவராக நீங்கள் இப்போது போட்டியிடுறதா கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம். நீங்கள் இப்போது இந்த வழக்கறிஞர்களுக்கு என்ன நல்ல திட்டங்கள் செய்யலான்றது உங்களோட கருத்து, இல்லை ஏதாவது உங்களோட அப்ளிகேஷன் வச்சுருந்தா அதை சக வழக்கறிஞர்களுக்கு கொஞ்சம் தெரிவிக்கலாம் சார். வருகின்ற 2026 ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள எம்ஹெச்ஏ தேர்தலில் துணைத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு கண்டெஸ்ட் பண்ணுறேன். இது நம்ம இண்டிபெண்ட் ஆஃப் ஜுடிஷியரிக்குள்ளவே இந்த பார் should be independent from the bench அப்படின்ற ஒரு டிமார்கேஷன் கொண்டு ஒன்று கிளியர் கட்டால் அதுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் we have to adopt by virtue of the Advocate Act as well as from the Constitution provision. அண்ட் அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் ஐபேட் வழங்கப்படும். அதே போல் இளம் வழக்கறிஞர்களை குறித்து அவங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்ல வரீங்க சார்? அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க தான் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் ஏற்கனவே ஒரு அமௌண்ட் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாரும் கொண்டு வரோம். ஆமாம், 25 lakhs எல்லாருக்கும் கொடுக்கணும் ஆன் ஈவ் ஆஃப் டெத்து. ஆர் விஆர்எஸ் ஸ்கீம் கூட ஒன்று ஃப்ளோட் பண்ண போகிறோம். தோஸ் யூ வாண்டட் டு கோ 25 lakhs கொடுத்து அவங்க விஆர்எஸ்க்கு போகிற மாதிரி கூட நம்ம ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துக்கிறோம். ஸோ சில ஐடியாக்கெல்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி வெல்ஃபேர் ஆஃப் தி அட்வொகேட்ஸ் அப்டேட் பண்ணி ஆகணும். இந்த சங்கம் கடந்த 10-20 ஆண்டுகளாக திறம்பட செயல்படாமல் இருப்பதால் நல்ல எஃபெக்டிவான ஏபிள் லீடர்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நான் உங்களுக்கு சிறப்பான சேவை செய்ய காத்துக்கொண்டிருக்கிறேன். அதே போல் மூத்த வழக்கறிஞர்கள் இப்போது நீதிமன்றத்துக்கு வராமல் இயலாமல் இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற வழக்கறிஞர்களுக்கு நீங்கள் என்ன நலத்திட்டம் செய்யலான்னு ஏதாவது இருக்குங்களா சார்? அதுதான் விஆர்எஸ் ஸ்கீம் சொல்லிக்கணும். இல்லை, ஒன் டைம் செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போகலாம் 25 lakhs. சார், முக்கியமான ஒரு கேள்வி. பார் கவுன்சில் மெம்பராக நிற்கக்கூடியவங்க எம்ஹெச்ஏ வழக்கறிஞர் சங்கத்தில் தலைவர் பதவிக்கோ இல்லை வேறு பதவிகளுக்கோ போட்டியிடுறாங்க. அந்த மாதிரி போட்டியிடுறவங்களை குறித்து உங்களோட கருத்து என்ன சார்? அது முற்றிலும் தவறு. பார் கவுன்சில் மெம்பராக இருக்கவங்க இந்த மாதிரி பார் அசோசியேஷன் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார் கவுன்சில் அசோசியேஷனில் ஆஃபீஸ் பேராக இருக்கவங்க பார் கவுன்சிலில் நிற்கக்கூடாதுன்னு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஏற்கனவே ரூல்ஸ் போட்டுக்குது. அந்த ரூல்ஸ் அடிப்படையில் நான் கடந்த தேர்தலின் போதே ஒரு வழக்கு போட்டிருந்தேன். அந்த வழக்கு அதை நீங்கள் எதிர் வரக்கூடிய தேர்தலில் அதை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. டிவிஷன் பெஞ்ச் மகாதேவன் உள்ள அமர்வு உத்தரவு போட்டிருக்காங்க. அதில் சார், அதே போல் 1/1 ஓட்டுன்னு சொல்கிறத இங்கே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது சார்? ஆமாம், இந்த 1/1 ஓட்டுன்ற வழக்கே முதல் சென்னை நான்